இது சட்டத்தின் மறைக்கப்பட்ட பகுதிகள். தி சீக்ரெட்ஸ் ஆஃப் லா. சட்டம் ஓர் இருட்டறை. சட்டத்தில் சட்டமே ஏற்பாடு செய்திருக்கின்றது. சட்டத்தின் சில பகுதிகள் சில சந்தர்ப்பங்களில் புரியாமலே இருந்துவிடக்கூடும். சட்டம் இன்னும் முழுமை பெறாத ஒரு விடயப் பரப்பு. இன்று இருக்கின்ற சட்டம் நாளை இல்லை. சட்டம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போலும் தன்னை அது மாற்றிக்கொள்கின்றது. 13வது திருத்தச் சட்டம் என்று நாம் அடிக்கடி பேசுவதுண்டல்லவா? 18வது திருத்தச் சட்டம், 21வது திருத்தச் சட்டம் என்றெல்லாம் பேசுவதல்லவா? தற்பொழுது நம்மில் பலராலும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு மீதான வழக்கு நடவடிக்கைகள். வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டது சரி என்று கட்டளையாக்கியதா என்பது எம்மில் இன்று எல்லோருக்குமே ஒரு புரியாத புதிராகவே அமைந்து விடுகின்றது. இதற்கு சற்று முன்னர் 52 நாள் பிரதம மந்திரிக்கான போட்டி. சட்டம் எல்லோருக்கும் சமனானது அல்ல என்றுதானே இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. சட்டமே தன்னை மாற்றி மாற்றி பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இருந்தாலும் சட்டம் தன்னை அனைவருக்கும் சமனானதாக காட்டிக்கொள்ள முனைகின்றது. கொலை என்பது குற்றம். ஆனால் சட்டத்தினை பொறுத்தவரைக்கும் கொலை என்பது அது கொலை அல்ல. இதுதான் சட்டத்தின் ஏற்பாடு. அந்த குற்றத்தை தானாகவே வந்து ஒப்புக்கொண்ட நபரை கூட இல்லை, நீங்கள் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி அவரை விடுவிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். சட்டத்தில் அந்த நபர் ஒரு அப்பாவியான நபர் என்று நீதிமன்றத்திற்கு விளங்கினால் கூட அவருடைய பிணை மறக்கப்பட வேண்டும் என்றுதான் சட்டம் ஏற்பாடு செய்யும். இது சட்டத்தின் மறைக்கப்பட்ட பகுதிகள். தி சீக்ரெட்ஸ் ஆஃப் லா. சட்டம் ஓர் இருட்டறை. உண்மையில் சட்டம் ஓர் இருட்டறையா? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதலில் சட்டம் பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கீழே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எமது புதிய வீடியோ பதிவேற்றங்களை உடனுக்குடன் நீங்கள் பார்த்து அதிலிருந்து பிரயோசனம் பெற்றுக்கொள்ள முடியும். சட்டம் ஓர் இருட்டறை. இது பேரறிஞர் அண்ணாவின் ஒரு பிரபல்யமான கூற்று. தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சட்டவியலாளர்களின் நிலைப்பாடும் இதுவாகவே இருக்கின்றது. ஏன் அவ்வாறு? இது ஒரு சரியான கூற்றுத்தானா? இந்த காணொளி அது பற்றித்தான் ஆராய்கின்றது. சட்டத்தின் அடிப்படையான தூண்களில் பொருள் கோடல் என்பது மிக பிரதானமானதாகும். அது என்ன பொருள் கோடல்? சட்டத்தில் சட்டமே ஏற்பாடு செய்திருக்கின்றது. சட்டத்தின் சில பகுதிகள் அல்லது சட்டத்தின் சில வாக்கியங்கள் அல்லது சட்டத்தின் சில நடைமுறைகள் சில சந்தர்ப்பங்களில் புரியாமலே இருந்துவிடக்கூடும். இத்தகைய சூழ்நிலைகளில் நீதிமன்றங்கள் நிலைமைக்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சட்டம் என்ன சொல்ல வருகின்றது என்ற விடயத்தினை அல்லது சட்டம் எதனை செய்விக்க நாடுகின்றது என்ற கருத்தினை வியாக்கியானம் செய்து சட்டத்திற்கு பொருள் கோடல் செய்ய வேண்டும் என்று சட்டம் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கின்றது. ஆம், இதன் மூலம் நாம் என்ன விளங்கிக் கொள்கின்றோம்? சட்டம் இன்னும் முழுமை பெறாத ஒரு விடயப் பரப்பு என்பதுதானே. ஆனால் உண்மையில் சட்டத்தினுடைய நிலைப்பாடு அதுவே அல்ல. சட்டம் தன்னை ஒரு முழுமையானதாக காட்ட முற்படுகின்றது. எவ்வாறு தெரியுமா?
சட்டம் அது உருவாக்கப்பட்டதிலிருந்து மக்களால் மிகவும் புரிந்து கொள்ளப்பட்ட, நன்கு அறியப்பட்ட, தெரியப்பட்ட ஒரு விடயமாக சட்டம் தன்னை எண்ணிக்கொள்கின்றது. ஒருவர் ஒரு செயலை செய்து விடுகிறார். அச்செயல் சட்டத்தின் பார்வையில் ஒரு குற்றம் என்பதை அறியாமலேயேதான் அவர் செய்து விடுகின்றார். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? சட்டத்தின் சகல ஏற்பாடுகளையும் ஒருவர் நன்கு அறிந்திருக்கின்றார் என்றுதான் நீதிமன்றங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது. சட்டத்தின் பார்வையில் ஒரு செயல் குற்றம் என்று அறியாத நிலையில் அச்செயலை ஒருவர் செய்து விடுவாராக இருந்தால், அச்செயலுக்காக அவர் குற்றஞ்சாட்டப்படுகின்ற பொழுது தான் அச்செயலை புரிகின்ற நேரத்தில் சட்டத்தின் பார்வையில் அது ஒரு குற்றம் என்பதை அறிந்திருக்கவில்லை என்ற விடயத்தினை அச்செயலுக்கான தண்டனைக்குரிய சலுகையாகவோ அல்லது விடுதலையாகவோ எதிர்வாதமாக அவர் கொண்டு வர முடியாது. எனவே சட்டம் அனைவராலும் நன்கு தெரியப்பட்ட, புரியப்பட்ட, விளங்கிக் கொள்ளப்பட்ட பகுதியாகவே தன்னை அடையாளப்படுத்துகின்றது. எனவே முன்னர் சொல்லப்பட்ட கருத்துக்கும் இப்போது சொல்லப்படுகின்ற கருத்துக்கும் இடையில் சட்டத்தின் அடிப்படையிலேயே தெளிவான முரண்பாட்டை நாம் காணலாம். இது சட்டம் ஓர் இருட்டறை என்ற கோட்பாட்டுக்கு பிரதானமாய் அமைகின்றது. இதற்கு ஒரு படி மேல் இன்று இருக்கின்ற சட்டம் நாளை இல்லை. அது என்ன? இது கற்பனை அல்ல, நிஜம். சட்டம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போலும் மனித நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றாற்போலும் தன்னையே அது மாற்றிக்கொள்கின்றது. உதாரணமாக 10 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட ஏற்பாடு இன்றைய சூழ்நிலைக்கு பெரும்பாலும் பொருந்தாமலேயே அமைந்து விடுகிறது. இதனால் சட்டம் தன்னை சூழ்நிலைகளுக்கும் காலத்திற்கும் ஏற்ற வகையில் புதுப்பித்துக் கொள்கின்றது. தன்னுடைய பழைய செல்களை அது உதிர்த்து புதிய செல்கள் வளர்வதற்கு வழிவகுக்கின்றது. இது சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்ஸ், மூலச்சட்டத்தில் கொண்டு வரப்படுகின்ற திருத்தங்கள் என்று சொல்லப்படும். ஆம், இலங்கையினுடைய அரசியலமைப்பிலும் 13வது திருத்தச் சட்டம் என்று நாம் அடிக்கடி பேசுவதுண்டல்லவா? 18வது திருத்தச் சட்டம், 21வது திருத்தச் சட்டம் என்றெல்லாம் பேசுவதல்லவா? இவைகளெல்லாம் சட்டம் காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை புதிய பரிணாமத்திற்கு உட்படுத்துகின்றது. தற்பொழுது நம்மில் பலராலும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு மீதான வழக்கு நடவடிக்கைகள். வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டது சரி என்று கட்டளையாக்கியதா என்பது எம்மில் இன்று எல்லோருக்குமே ஒரு புரியாத புதிராகவே அமைந்து விடுகின்றது. இதுதான் சட்டம் ஓர் இருட்டறை என்பதை இன்று நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிப்பு மீதான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான வழக்குகள் அவற்றை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு இணக்கப்பாடு எட்டப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் எதனை தேர்தல் ஆணைக்குழு கையாள வேண்டும் அல்லது ஏற்று நடவடிக்கைகளை பின்தொடர வேண்டும் என்பது இன்று எம்மில் கற்றவர்களுக்கு மத்தியிலும் பாமரர்களுக்கு மத்தியிலும் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு சற்று முன்னர் 52 நாள் பிரதம மந்திரிக்கான போட்டி நாம் அறிந்தது. இதுவும் சட்டம் ஓர் இருட்டறை என்பதை எடுத்தியம்புகின்ற ஒரு சூழ்நிலை சார்ந்து. சட்டத்தினால் அரசியலமைப்பில் அவ்வாறு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக சில சட்டவியலாளர்களின் கருத்து. நீதிமன்றங்கள் பொருள்கோடல் செய்வதன் மூலமாக இச்சூழ்நிலைக்கு அது பொருத்தமற்றது என்று அந்த புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டதையும் பழைய பிரதமர் நீக்கப்பட்டதையும் வற்றும் வரிதாக்குமாக்கி இல்லாதாக்கி கட்டளையாக்கிறது. இதுதான் சட்டத்தின் அடிப்படைகளில் ஏற்படுகின்ற முரண்பாடு. அல்லது சட்டம் அவ்வாறு இருக்க நீதிமன்றங்கள் காலத்துக்கு ஏற்றாற்போல் நிலைமைகளுக்கு ஏற்றாற்போல் சட்டத்தினை பயன்படுத்த வேண்டும், சட்டத்தினை பிரயோகிக்க வேண்டும் என்று சட்டம் நீதிமன்றங்களில் தேவைப்படும். ஆம், ஒரே செயலை வெவ்வேறான சூழ்நிலைகளில் அதே நபர்
அல்லது வெவ்வேறான நபர்கள் புரிகின்ற பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அதே சமனான செயல் ஒரு சூழ்நிலையின் போது குற்றமாக கொள்ளப்படவும் முடியும். இன்னும் ஒரு சூழ்நிலையின் போது அதே சமனான செயல் குற்றமற்றதாகவும் கொள்ளப்பட முடியும். எனவே சட்டம் எல்லோருக்கும் சமனானது அல்ல என்றுதானே இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஆனால் சட்டத்தின் நிலைப்பாடு அது அல்ல. சட்டத்தின் முன் சகலரும் சமன் என்பதுதான் சட்டத்தின் கோட்பாடு. முன்னர் சொன்னது போல சட்டமே தன்னை மாற்றி மாற்றி பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இருந்தாலும் சட்டம் தன்னை அனைவருக்கும் சமனானதாக காட்டிக்கொள்ள முனைகின்றது. இதுவும் சட்டத்தின் அடிப்படையில் தெளிவான முரண்பாட்டை போற்றிருக்கும். இதுவும் சட்டம் ஓர் இருட்டறை என்ற கருத்து வலுப்பெறுவதற்கு காரணமாய் அமைந்தது. இன்னும் நடைமுறையில் இதனை விரிவாக சொல்ல போனால், கொலை என்பது குற்றம் எம்மில் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம். ஆனால் சட்டத்தினை பொறுத்தவரைக்கும் கொலை என்பது குற்றம் என்று ஒரு வரையறை காணும். அதே கொலை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நிகழ்ந்திருந்தால் அது கொலை அல்ல. இதுதான் சட்டத்தின் ஏற்பாடு. இன்னும் பார்க்க போனால், எந்த ஒரு குற்றச்செயலையும் தான் செய்ததாக ஒருவர் வந்து ஒப்புக்கொள்கின்ற பொழுது குற்ற ஒப்புதலாக அதை கண்டு அதன் மீது அவரை குற்றவாளியாக காணப்படல் வேண்டும் என்று சட்டம் ஏற்பாடு செய்கிறார். அதுதானே நாம் அறிந்தது. ஆனால் சட்டத்தின் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. கொலை குற்றவாளியாக ஒருவர் தன்னை அடையாளப்படுத்த வருகின்ற பொழுது தான் இந்த கொலையை செய்தேன் என்று எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் அதனை ஒப்புக்கொள்கின்ற பொழுது கூட அந்த கூற்றை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு அவரை ஒரு நிரபராதியாக, ஒரு அப்பாவியாக கண்டு அவருக்கு எதிராக சாட்சியங்கள் தொகுக்கப்பட்டு விசாரணைகள் விளக்கங்கள் நடத்தப்பட்டு அந்த விசாரணைகள் விளக்கங்களின் முடிவில் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவரை ஒரு கொலை குற்றவாளியாக கொள்ள முடியும் என்றுதான் சட்டம் சொல்கிறது. இந்த விடயத்தில் ஏதேனும் ஒரு சிறிய நியாயமான சந்தேகம், ரீசனபிள் டவுட் ஏற்பட்டுவிட்டால் அந்த குற்றத்தை தானாகவே வந்து ஒப்புக்கொண்ட நபரை கூட இல்லை, நீங்கள் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி அவரை விடுவிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும், நிரபராதியாக கண்டு விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு. சட்டத்தில் பிணை வழங்கப்படுதல், ஏதேனும் ஒரு குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்படுகின்ற ஒருவருக்கு பிணை வழங்கப்படுதல் என்பது ஒரு விதியாக கொள்ளப்பட வேண்டும். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய விடயம். பிணை மறுக்கப்படுதல் என்பது விதிவிலக்கான ஒரு சூழ்நிலையாக கொள்ளப்பட வேண்டும். அதே சட்டம் ஒருவரை பிணையில் விடுவிப்பதனால் சமூகத்தின் மத்தியில் அல்லது பொது ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பமான வன்முறையான சூழ்நிலை தோன்றுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குமாக இருந்தால், அது பற்றி நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் அந்த நபர் ஒரு அப்பாவியான நபர் என்று நீதிமன்றத்திற்கு விளங்கினால் கூட அவருடைய பிணை மறுக்கப்பட வேண்டும் என்றுதான் சட்டம் ஏற்பாடு செய்கிறது. இதுதான் சட்டம். பஸ் வண்டிகளினால் ஏற்படுகின்ற விபத்தின் போது விபத்திற்குள்ளான நபர் இறந்து விடுகின்றார் என்றால் அந்த விபத்துக்கு 100% விபத்திற்கு உள்ளாகி இறந்த நபர்தான் காரணமாக இருந்திருந்தாலும் கூட பஸ் வண்டியினுடைய சாரதி அதற்கு எந்த வகையிலும் பொறுப்புடையவராக இல்லாத விடத்திலும் கூட இந்த சாரதியை பிணையில் விடுவித்தால் மரணித்தவருடைய மரண இறுதிச் சடங்குகள் கூட நடைபெறாமல் இருக்கின்ற பட்சத்தில் சமூகத்தின் மத்தியில் நீதிமன்றங்கள் மீது ஒரு பிழையான கருத்து உருவாகுவதற்கு சந்தர்ப்பம் இருந்தால், அல்லது இந்த மரணித்தவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு வன்முறையான எண்ணம் பஸ் சாரதிக்கு எதிராக தோற்றுவிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருந்தால்
நீதிமன்றங்கள் அந்த பஸ்சாரதி அப்பாவியானவர், குற்றம் இழைக்காதவர் என்று கருதி இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கேற்ப அவரை விளக்கமறியலில் வைப்பதுதான் கடமை என்று சட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இது நம்முடைய சமூகத்தில் பல தடவைகளில் நடந்தும் இருக்கின்றது. எனவே சட்டத்தினுடைய நிலைப்பாடுகளுக்கிடையில் ஒரு விடயத்தை சரியென்று நிறுவுவதற்கும் ஆதாரங்கள் காணப்படுகின்றது, அதே விடயத்தை பிழை என்று நிறுவுவதற்கும் ஆதாரங்கள் காணப்படுகிறது. இது தீர்ப்பு சட்டங்களில் மிக தெளிவாக பேசப்பட்ட விடயம். ஒரே நீதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு விடயத்தினை பிழை என்று கண்டிருக்கலாம். அவர் உயர் நீதிமன்றத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டு செல்கின்ற பொழுது அதே விடயம் அவரிடத்தில் மேன்முறையீட்டுக்காக வருகின்ற பொழுது உயர் நீதிமன்றத்தில் அதே நீதிபதி அதே விடயத்தினை சரி என்று கூட தீர்ப்பளித்திருக்கின்ற வரலாறுகளும் இருக்கின்றன. எனவே சட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆம் என்றும் பதில் கிடைக்கும், அதே விடயத்தில் இல்லை என்றும் பதில் கிடைக்கும். இது சட்டத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சிறப்பான இயல்பு. இதனால் தான் இதை புரிந்து கொள்வது மிக கடினம். இது எவ்வளவுதான் நாங்கள் ஆராய்கின்ற பொழுதும் சட்டம் எதை சொல்ல வருகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் சட்டவியலாளர்களின் கருத்து. இதனால் தான் பொதுவாக எளிய நடைமுறையில் சட்டம் ஒரு இருட்டறை என்று அழகாக விவரித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அவ்வாறு இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுக்கு தெரிந்த சகல முகப்புத்தக வாயில்களாகவோ அல்லது சமூக வலைத்தளங்கள் வாயில்களாகவோ இந்த வீடியோவினை ஷேர் செய்து உங்களை போன்று இன்னும் பலர் பிரயோசனம் அடைவதற்கு ஒரு காரணமாய் நீங்களும் இருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சட்டம் பற்றிய சந்தேகங்கள் ஏற்பட்டால் கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் அதனை குறிப்பிடுங்கள். அடுத்து வருகின்ற வீடியோக்களில் உங்களுக்கான சந்தேகங்களுக்குரிய பதில்களை கிடைப்பதற்கு முயற்சிக்கின்றோம்.